ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சியில் வந்து ஏன் வாமிட் நிறையா வருது, அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போட போகிற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வாமிட், நாசியா, மார்னிங் சிக்னஸ் இதெல்லாமே வர்றது இயல்பு தான். இது வந்து 180% பேர்த்துக்கு வரும். ஒவ்வொருத்தருக்கு 3 மந்த்ஸில் கண்ட்ரோல் ஆகும், ஒவ்வொருத்தருக்கு 5th மந்த் வரைக்கும் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு டெலிவரி வரைக்குமே இருக்கும். இதெல்லாம் வந்து இயல்பான ஆக்டிவிட்டீஸ் தான். தென் இது ஏன் வருது அப்படின்னா, நம்ம பாடியில் வந்து ஹெச்சிஜி ஹார்மோன் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால அது பிளட்டில் மிங்கிள் ஆகி அதுதான் நம்மளுக்கு வாமிட்டிங் சென்சேஷனாக வருது. இதை வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் அடுத்து நான் சொல்ல போகிறேன். வாமிட் நிறைய வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே நார்மலாக இருக்காது. மெயினாக வந்து நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வெயிட் லாஸ் ஆகிறது வந்து நார்மலாக இருக்காது. இது வந்து வெயிட் லாஸ் வந்து நம்மளுக்கு ஆகவே கூடாது. அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம்? தென் வந்து மார்னிங் சிக்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும், எந்த வேலையுமே ஆக்டிவாக செய்ய முடியாது. இதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபுட்டை வந்து நம்ம பிரித்து எடுத்துக்கணும். ஏன்னா வாமிட் நிறையா இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் சரியாக சாப்பிட முடியாது. இதனாலேயே நம்ம வந்து பாடி ரொம்பவே வீக்காக இருந்துகிட்ருக்கோம். அதை வந்து ஃபுட்டை நம்ம பிரித்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஹெவி ஃபுட்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கணும். வாமிட் கண்ட்ரோல் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஹெவியாக எடுத்துக்கிறத கம்மி பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து உங்கள் பாடி லெவல், அதாவது பாடியில் வந்து வாட்டர் லெவல் வந்து கம்மியாகாமல் பார்த்துக்கணும், டீஹைட்ரேட் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கணும். நிறைய தண்ணி ஐட்டம்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும். தண்ணி கண்டென்ட் இருக்கிற ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் 3 டைம்ஸ் சாப்பிட்றதுக்கு பதிலாக 6 தடவையே அதை பிரித்து சாப்பிட்றது அது வந்து ரொம்பவே நல்லது. அப்போ தான் உங்களுக்கு வந்து சீக்கிரம் ஜீரண சக்தி வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வந்து எதுவுமே சீக்கிரம் ஜீரணமாகாது. அதனால் நம்ம பிரித்து சாப்பிட்டா மட்டும்தான் நம்மளால் சீக்கிரம் ஜீரணமாக்க முடியும். எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் காலையில் 4 இட்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த டைம் வந்து நீங்கள் 2 இட்லியாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள் சூப்பு இந்த மாதிரி நீங்கள் வச்சு குடிங்க. ஆஃப்டர்நூனுக்கு வந்து ரைஸு, கஞ்சி, தயிர் சாதம், இந்த வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி லைட் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஜீரணமாகும். வாமிட் நிறையா இருந்துச்சு அப்படின்னா மில்க் டீ இந்த மாதிரிலாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. லெமன் டீ, ஜிஞ்சர் டீ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க, மில்க் சேர்த்தாமல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வாமிட் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும். தென் வந்து ஜீரா வாட்டர், அதாவது ஜீரக தண்ணி வந்து எப்போவுமே எடுத்துக்கிறது நல்லது. பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கும். அதுக்கப்புறம் வந்து வாமிட் எடுத்துகிட்டு வந்தோன்னா நம்ம த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நிறைய பேர்த்துக்கு வாமிட்டோடு சேர்த்து பிளட்டும் வரும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, வாமிட் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் லைட் வார்ம் வாட்டராக நீங்கள் சுடுதண்ணி குடிங்க. அது கோல்டு வாட்டர் எடுத்துக்காதீங்க. இதனால் வந்து நம்ம வாமிட்டிங் வந்து கண்ட்ரோல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. தென் வந்து எதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது, எந்த ஃபுட்டெல்லாம் நம்ம எடுத்துக்கக்கூடாதுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. காரமாக ஃபுட் எடுத்துக்காதீங்க, ஹெவி ஃபுட்ஸ் எடுத்துக்காதீங்க, சிக்கன், ஹீட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி எதுவும் எடுத்துக்காதீங்க, ஆயில் ஃபுட் எடுத்துக்காதீங்க. மெயினாக வந்து இந்த ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற ஐட்டம்ஸ் எடுத்துக்காதீங்க. சப்பாத்தி, மைதா ஐட்டம், வீட் ஐட்டம், பேக்டு ஐட்டம், ஜங்க் ஃபுட்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வாமிட் கண்ட்ரோல் ஆகிற வரைக்கும் நீங்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா, பிடிச்சிருந்தாலுமே இதெல்லாம் அவாய்ட் பண்ணால் தான் நீங்கள் வந்து வாமிட் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதனால் வந்து வெயிட் லாஸ் இதெல்லாம் ஆகாமல் நீங்கள் அப்போ தான் மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.